கடவுள் எல்லாம் வல்லவர். கடவுள் பார்வையிலே சிறியது பெரியது எல்லாம் மாறக்கூடியது. மனிதர்களுடைய எண்ணங்களும் பார்வைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் கடவுளால் எல்லாம் முடியும். அழிவிலிருந்து ஆக்கத்திற்கும் பாவத்திலிருந்து தூய்மைக்கும் கடவுள் அழைப்பார், செய்வார். முதல் வாசகத்திலே அப்படிப்பட்ட உறுதியை இசையா இறைவாக்கின் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் தருகிறார். அதே போல செய்தும் காண்பித்தார். அவளுடைய வரலாறு அதற்கு சிறந்த சாட்சி. பாவத்தோடும் தவறுகளோடும் அவர்கள் இருந்தாலும் தண்டனை பெற்றுக்கொண்டாலும் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புகிறார். இயேசுதான் மெசியா என்பதற்கு, அந்த மெசியா வழியாக வாழ்வு உண்டு மீட்பு உண்டு என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு உறுதி முன் உதாரணமாக அவர்களுக்கு தரப்படுகிறது. திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு சொல்கிற பொழுது, விண்ணரசிலே கடவுள் பிள்ளையாக இருப்பவர்கள் பெரியவர்கள் என்கிறார். சீடர்கள் தங்களுடைய வாழ்விலை சோர்ந்து போகாமல் இருக்க, பிற்காலத்திலே எல்லாரும் எதிர்த்தாலும் மன உறுதியை இழந்து விடாமல் இருக்க, கடவுள் திருநிலையிலே அந்த பெரியவர்கள் என்ற மனநிலை வேண்டும் என்று உறுதிப்படுத்ததான் அவ்வாறு சொல்லி இருக்க வேண்டும். உலக பார்வையிலே பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், ஜாதி இது எல்லாமே பெரியதென்று யார் நினைத்து கொண்டிருந்தாலும் கடவுள் திருமுன்னிலே எல்லாம் ஒன்றுமில்லை. கடவுள் எப்படி பார்க்கிறார், எதை எதிர்பார்க்கிறார், அந்த கண்ணோட்டத்திலே கடவுள் திருமுன் சரணடைந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.